Hey guys, welcome back to channel. Hope you all doing good guys. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளாவும் அண்ட் ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, அதாவது பீட்ரூட் சாதம் எப்படி பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பீட்ரூட் சாதம் பண்றதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்ததாக அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் உங்கள் காரத்திற்கேற்ப பச்சை மிளகாயை சேர்த்து இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக ஒரு சின்ன தக்காளியை நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம துருவி வச்சிருக்க பீட்ரூட்டையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பீட்ரூட் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் இந்த கரண்டியை வச்சே இந்த தக்காளியுமே நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளியை நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்ட பிறகு இந்த பீட்ரூட் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இந்த பீட்ரூட்டை நம்ம துருவி சேர்த்துருக்கிறதுனால 2 நிமிஷத்துலேயே நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிடுங்க. குக் ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா உதிரியாக வடித்து வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்த்துக்கோங்க. சாதத்தை சேர்த்துட்ட பிறகு கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வேர்க்கடலைக்கு பதிலாக நீங்கள் கேஷ்யூநட் அல்லது வேறு ஏதாச்சும் உங்களுக்கு நட்ஸ் வேணும்னாலும் ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க நம்மளோட ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, அதாவது பீட்ரூட் சாதம் ரொம்ப சிம்பிளான முறையில் டேஸ்டியாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்த முறை உங்கள் வீட்டில் பீட்ரூட் வாங்கினா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு அல்லது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பீட்ரூட் சாதத்தை செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.